வெல்கம் பேக். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமியோட அடுத்த எபிசோட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வித் மிஸ்டர் தீபக், சிஇஓ ஆஃப் ட்ரேடர்ஸ் அரீனா. Deepak, thank you again for your time. So hope you are ready to answer more questions from our end. Most welcome. Great. So Deepak, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். ரியல் எஸ்டேட்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த டெப்ட் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இது காமன் மேனுக்கு இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இன்னும் சிம்பிளாக கேட்க போனோம்னா, இப்போ கையில் எனக்கு வந்து 20 lakhs கையில் கேஷ் இருக்குது, ஒரு கார்பஸ் இருக்குது, நான் கிரியேட் பண்ணி வச்சுருந்த கார்பஸ் இருக்குது. ஸோ இது எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர்? நீங்கள் நிறைய அசட் கிளாஸஸ் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கோல்டு சொன்னீங்க, யூ டோல்ட் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யூ டோல்ட் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட், யூ டோல்ட் அபவுட் ரியல் எஸ்டேட், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் கையில் ஒரு 20 lakhs இருக்குது அப்படின்னாக்கா இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எந்த அசட் கிளாஸ் சூட்டபுளாக இருக்கும்? ஓகே, இது எனக்கு சிம்பிளாக, நான் ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கும்போது என்னோட வெல்விஷர் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். ஸோ சிம்பிளாக சொன்னார், உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா 25 ரூபா வந்து தங்கத்தில் போடு, 25 ரூபா நிலத்தில் போடு, 25 ரூபா ஸ்டாக்கில் போடு, 25 ரூபா எமர்ஜென்சி கேஷாக லிக்விடாக வச்சுக்கோ, எப்படியாவோ கேஷாக வச்சுக்கோ. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ மூணுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டைவர்சிஃபை ஆயிரும். ஸோ ஒரு அசட் கிளாஸ், அதாவது இப்போ சப்போஸ் தங்கம் விலை ஏறுது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழுகும். ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது அப்படின்னா அப்போ தங்கம் விலை கீழே இறங்கும், ரியல் எஸ்டேட்டும் சேர்ந்து மேலே ஏறும். அப்போ எக்கானமி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சரிங்களா? ஸோ அப்போ மூணுலையுமே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் 25% எனக்கு அவர் சொன்னது. ஸோ நீங்கள் 15% கோல்டில் போடலாம், 30% ரியல் எஸ்டேட்டில் போடலாம். ஒவ்வொருவரோட இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ எவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க, திரும்ப அந்த சொன்ன மாதிரி தான், எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அதை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க, எல்லா பணத்தையும் கொண்டு போய் லேண்டில் போடாதீங்க, எல்லாத்தையுமே கோல்ட்லையும் போடாதீங்க. ஸோ அந்த டைவர்சிஃபிகேஷனுங்கிற ஒரு கான்செப்டே எதுக்குன்னா நம்மளோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக தான். ஓகே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க்கு ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த டெட் பர்டனோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாமல் இருப்போம் நம்ம. பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் அசட் கிளாஸஸ் பேசுனீங்க. நீங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 அசட் கிளாஸ் 5 அசட் கிளாஸ் இருந்திருக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எங்களுக்கு தெரியாமல் என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குது, நாங்கள் இதெல்லாம் பற்றி இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எக்ஸ்போஷர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மார்க்கெட்ஸும் மெச்சூர் ஆகிருக்கு. ஸோ வேறு என்ன அசட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு? ஓகே, இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து யோசிப்பாங்க, ஏன்னா அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது, ஸோ நான் எப்படி ஒரு ஸ்டாக்கில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் இருக்குது, எல்லாமே வந்து அவைலபிள் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து தெரியும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஐடியா இல்லை, ஆனால் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 13 to 14% இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ரிஸ்க் ஃப்ரீ. ரிஸ்க் ஃப்ரீங்கிறது ஒரு ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஓவர் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் போகும், மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு யூனிட்ஸாக நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஸோ எஸ்ஐபி மோடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராகும். அது இன்னும் உங்களோட ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு 6 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அப்புறம் வந்து 12 ரூபாய்க்கு வாங்குறீங்க, திரும்ப 9 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸில் வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு லாங்கர் பீரியடில் வந்து நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அசட் கிளாஸஸ் பேசும்போது இன்னொரு மேஜர் அசட் கிளாஸஸ், இப்போ வந்து நிறைய பேர் பேசுகிற அசட் கிளாஸஸ், நிறையா வந்து ஆன்லைனில் நாங்கள் பார்க்குற அசட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட விஷயம் வந்து வந்திருக்கு, விச் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் அசட் விச் cannot be valued anywhere. ஸோ பிட்காயின்ஸ் பற்றி எப்படி இருக்குது? how is the market around bitcoins? Is it really interesting for people to come and invest? இல்லை அது இன்னும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே என்டர் ஆக முடியுமா? உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? ஓகே, நீங்கள் பிட்காயின் சொன்னதுனால சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து நாங்கள் பிட்காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஏன்னா விச் இஸ் நாட் அ ஸ்டேபிள் அசட். இது வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது இல்லை யாருமே. பிட்காயினை வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ரெகுலரைஸ் பண்ணலை இது வரைக்கும். ஓகேவா? இன்னொன்று கவர்மெண்ட் அப்ரூவ்டும் கிடையாது இது எதுவுமே.
லீகலா இல்லீகலான்னு கேட்டால் இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு தான் போகணும். ஏன்னா நீங்கள் நிறையா மக்கள் வந்து பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணிட்டே போகிறாங்க. பட் என்னோட கான்செப்ட் எப்படின்னா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல, பை த சேம் டைம் வந்து ஐயோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடக்கூடாது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 5 to 10% ஆஃப் யுவர் மணி, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் இப்போ நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா 5 ரூபாவோ 10 ரூபாவோ அட்லீஸ்ட் நீங்கள் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு, இட்ஸ் நாட் மை சஜஷன். அகெயின் வந்து இட்ஸ் என்னோட, ஏன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அதில் சப்போஸ் நாளைக்கு நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பிட்காயின், நாளைக்கு பிட்காயின் தான் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நீங்கள் யூ வில் டேக் அ நியூ இனிஷியேட்டிவ் ஆஃப் 5 rupees, 5 to 10% ஆஃப் யுவர் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அதை தாண்டி போகக்கூடாது. Still again repeatingly saying it's not my suggestion, it's up to their individual. So Deepak, நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் லாஸ்ட் 9 years அந்த ஸ்டாக் மார்க்கெட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த போர்ட்ஃபோலியோ பில்டிங், இதில் வெல்த் கிரியேஷன், இதில் வந்து நீங்கள் நிறையா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்க அசட் கிளாஸோட பிரேக்கப் உங்களால் சொல்ல முடியுமா? 1, 2 விச் அசட் கிளாஸ் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர், 2வது, 3வது இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறேன்னா விச் should be the best asset class that I can get into to create generational income or generational wealth? என்னோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட் கோஸ் டு த கோல்டு. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண 30%, 50% பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போகுது. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் ஐம் நாட் ஃபைண்டிங் எனி பெஸ்ட் வேல்யூவேஷன். ரியல் எஸ்டேட் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு ரியல் எஸ்டேட் வந்து நாட் அப்ராப்ரியேட், திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லேயும் போகுதுன்னா, ஸோ ஐ ஆம் கெய்னிங் மோர் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ 30% கோல்டு வந்து இட்ஸ் லைக் எமர்ஜென்சி ஃபண்டாக ஆக்ட் ஆகும், ஒரு லிக்விடிட்டியாகவும் நாளைக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 20% வந்து ஐடியலாக வந்து லைக் நாட் ஐடியல், இட்ஸ் வந்து லிக்விட் அசட்ஸாக வந்து நான் வச்சுருக்கேன். லிக்விட் பீஸாக வச்சுருக்கேன். லைக் வந்து எப்படில சில அமௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். கேஷ் இன் ஹேண்டாக ஒரு 5% வச்சுருப்போம். ஸோ இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ. ஸோ பெஸ்ட்டு ரிட்டர்ன் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வந்து இல் பி கிவன் அ பெஸ்ட் ரிட்டர்ன். அண்ட் ஆஃப்டர் 2020 கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆனதுனால கோல்டு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ரிட்டர்ன்னு சொல்லலாம். ஸோ ரியல் எஸ்டேட் அகைன் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை பிகாஸ் இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் மை பர்பஸ். என்னோட பர்பஸ்க்காக இது ஃபிட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ இதுதான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வருது. ஸோ ஜென்ரல் எலெக்ஷனில் ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ஸோ தேர் யூ வில் கெட் சம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூஷனாகவும் இல்லாமல் அண்டர் வேல்யூ இல்லாமல் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாகவே இருக்குது. ஸோ மேலே ஏறுவானா கீழே இறங்குமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ ஃபைண்ட் அவுட் சம் வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பெஸ்ட்டு கேஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு எஸ்ஐபி மோடில் நீங்கள் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், அது உங்களுக்கு பெரிய இம்பேக்டாக இருக்காது. நிஃப்டி பீஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ உங்களோட ரிஸ்க்கை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட்ஸ் வந்து நாளைக்கு ஒரு 20-30% கரெக்டாக ஆச்சுன்னா தேர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கேன் கெயின் மோர் அண்ட் கம்பேர் டு அட் திஸ் கரண்ட் லெவல். 2020 பார்த்தீங்கன்னா கோவிடில் மார்க்கெட்டில் ஒரு வீழ்ச்சி இருந்தது. மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இருக்கு. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எவ்ரி 2 years ஒரு கரெக்ஷன் நடக்குது, எவ்ரி 6 years ஒரு பெரிய கரெக்ஷன் நடக்குது. அதுதான் வந்து நாங்கள் வந்து எங்கள் கேள்வி ஞானத்தில் நாங்கள் கேட்டுக்கிட்டது. ஸோ இந்த 2020 பார்த்தீங்கன்னா அப்போ என்ன இவ்வளோ எக்ஸ்போஷர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் அப்போ இல்லை. அதுக்கப்புறம் நிறையா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த 2020 மாதிரியான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நியர் ஃபியூச்சரில் வருமா, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நீங்கள் என்ன, வாட் இஸ் யுவர் ஃபோர்காஸ்ட்? சரி, நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு திங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அகைன் நான் சொன்ன மாதிரி லாங்கர் பீரியட் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட. ஓகே, சரிங்களா? ஸோ மார்க்கெட் நாளைக்கே 20% விழுகுமானா சொல்ல முடியாது. நாளைக்கே வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஸோ நான் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு மார்க்கெட் மேலேயே இருக்கலாம். ஸோ இது எதுவுமே வந்து கேரண்டீடு கிடையாது. பட் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா, எப்போல்லாம் மார்க்கெட் ஒரு 20% கரெக்ட் ஆகுதோ, அந்த பீக்லேருந்து ஒரு 20% கரெக்ட் ஆகுதோ, நான் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு ஒரு ரீசனபிள் வேல்யூவில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அகைன் அங்கே இன்னொரு ஒரு 20% விழுந்தா கூட
ஐ வில் டம்ப் மோர் மணி இன்டு த மார்க்கெட். ஏன்னா இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோஸ் இருக்கும்போது தே ஹேவ் அ ஃபெய்த் தட் லாங் டேர்ம் அசட்டை பில்ட் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு. அதனால தான் மாதம் மாதம் எஸ்ஐபிங்கிற ஒரு கான்செப்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்டு ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்பெல்லாம் மார்க்கெட் கரெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனா ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு 10 யூனிட் கிடைச்சதுன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது உங்களுக்கு 15 யூனிட்டாக கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் தே வில் எவாலுவேட் இன் யூனிட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் பார்க்குறது அப்படி தான் பார்ப்பேன். ஸோ எவ்ரி கரெக்ஷனில் வந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். எவ்ரி ரேலியில் வந்து ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். தேங்க்யூ வியூவர்ஸ், இவ்வளோ பேஷண்ட்டாக இந்த இன்னொரு செஷன் தீபக் கூட நம்ம கிளியர் டீட்டெயில்டாக பேசினது கேட்டது. ஸோ இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் த கண்டென்ட். ஸோ இந்த சேனல் ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய வேண்டிய விஷயம் நினச்சிங்கனாக்கா ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் தட் யூ வாண்ட் தீபக் டு ஆன்சர் டைரக்ட்லி கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள். வில் கெட் பேக் டு யூ as soon as possible. Looking forward to meet you in the next session. Thank you.